நம்முடைய வாழ்க்கையில் வாழ்த்து ஒலிக்கு நம்ம வாயால் வர்ற வாழ்த்துக்கு ஒரு பவர் உண்டு. இப்போ ஒரு தலைவரே வாழ்க வாழ்கங்கிறவ மெதுவாக சொல்லுவான். அதே இது ஒரு பேரணி நடக்குது, ஒரு தலைவரை குறித்து ஒலிக ஒலிகங்கிற சவுண்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். பொதுவாக ஒருத்தர் வரம் கொடுத்தா அது மெதுவாக தான் செயல்படும். அதே இது ஒரு சாமம் கொடுத்தா அது வேகமாக செயல்படும். ஆமாம். அப்போ நமக்கு ஏற்பட்ட சாபத்தையும் பாவத்தையும் நீக்கினால்தான் நாம் புண்ணியத்தை அடைய முடியும். அப்போ தான் நம்மக்கிட்ட நிறைய பாசிட்டிவ் நம்மை சூழ்ந்து நிற்கும். இதுதான் கணக்கு. இப்போ போன ஜென்ம பாவங்கள் அதெல்லாம் போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு அன்னதானம் போடணும். அன்னதானம் செய்வது தான் ஒரு சிறந்த வழி. அதுக்கு மிஞ்சினதாக வேறு எதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லலாம். ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரம், பெரிய மந்திரம். கோவில்களில் ராஜகோபுரங்களை பாருங்கள், சிவ சிவன்னு எழுதியிருப்பாங்க. ஏற்கனவே இந்த பூமி முழுவதும் ஓம்னு பரவி இருக்குது. அப்போ இந்த சிவசிவ சேர்த்துக்கோ. அப்போ நல்லவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாழ்த்தையும் பெறுவது ரொம்ப சிறந்தது. அதனால் பெரியவங்க பார்த்தா நம்மளே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படி ஆசீர்வாதம் பண்ணும்போது நமக்கு சூரியக்கலை நமக்கு அவங்கக்கிட்டேருந்து வருது. அப்போ இந்த முத்திரைகளில் நான் ஏற்கனவே சொன்னது போல் முத்திரைகளில் ஒரு மகத்துவம் இருக்குது. வலது கையில் ஓடக்கூடியது சூரிய சக்தி, இடது கையில் ஓடக்கூடியது சந்திர சக்தி. அந்த ரெண்டையும் சேர்ப்பது தான் ஆகம முத்திரைகள், தந்திர முத்திரைகள், நடனத்தில் காட்டுற முத்திரைகள். அப்போ நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். நல்ல ஆத்மாக்களினுடைய ஆசீர்வாதம் தான் நல்லாயிருக்கும். சாதுக்களை தரிசிக்க பாவ விமோச்சனம் உண்டாகும். பாருங்கள், இந்த வீடியோவில் ஒரு ஹைலைட்டை ஒன்று நான் சொல்கிறேன். ஏதாவது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், சிறப்பாக இருக்கணும், முன்னேறணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம். காலையில் 4லேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்து குளித்து விட்டு ஒரு எளிய தூய ஆடையை உடுத்திக்கங்க. பூஜை அறை சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஒன்று உள்ளே உட்காருங்க, இல்லை வெளியே உட்காருங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 1 மணி நேரம் உங்கள் வீட்டு உள்ளவங்களை சொல்லிடுங்க. ஒரு நல்ல சுத்தமான தூய ஆடையை கீழே விரித்து, இல்லை தர்பை புல் பாயை விரித்து, இல்லை தர்பையை போட்டு அதன் மேலே நீங்கள் உட்காந்துக்குங்க. நெத்தி நிறைய விபூதி பூசிக்கிங்க, சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. உங்கள் உடம்புல துர்வாடை வராமல் கொஞ்சம் ஜவ்வாது பாடி ஸ்ப்ரே கூட நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் முதல்ல ஒரு சிவபுராணத்தை சொல்லுங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வச்சு கூட படிங்க, தப்பு இல்லை. அதற்கப்புறம் ஒரு கந்த சஷ்டி கவசம். சார், நான் முதல்ல ஒரு விநாயகர் கவல் பாராயணம் பண்ணிடுவா, தாராளமாக பண்ணுங்கள். சீத களப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பழைய செய்பாட பொன்னரை ஞானம் பூந்துகள் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்து அழுகு எரிப்ப அப்படின்னு அந்த பாடலை பாடுங்க, ரசித்து பாடுங்க. அதுக்கப்புறம் இதை பாடி முடித்த உடனே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயம், இப்போ எங்கள் ஊர் திண்டுக்கல், வாழ்க வாழ்க திண்டுக்கல், அபிராமி வாழ்க திண்டுக்கல், பத்மகிரீஸ்வரர் வாழ்க திண்டுக்கல், ஞானாம்பிகை வாழ்க வாழ்க, காளகத்தீஸ்வரர் வாழ்க வாழ்க, விசாலாட்சி தாயார் வாழ்க வாழ்க, காசி விஸ்வநாதன் வாழ்க வாழ்க. இப்படியே நீங்கள் வாழ்க வாழ்கன்னு கண்ணை மூடி உள்ளுக்குள்ளே சொல்லுங்கள். கொஞ்சம் சொல்லிவிட்டு உங்கள் ஊரில் இருக்கிற பிரதானமான தேவதைகள் வாழ்க வாழ்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் இருக்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன், மாரியம்மன், பகவதி, முத்தாளம்மன், இப்படி எல்லா சாமியும் வாழ்க வாழ்கன்னு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். அதற்கப்புறம் பாருங்கள், உங்கள் அப்பா பேரை சொல்லி வாழ்க வாழ்க, உங்கள் அம்மா பேரை சொல்லி வாழ்க வாழ்க, அவ்வளோதான். உங்கள் சகோதரர்களை எல்லாரையும் வாழ்க வாழ்கன்னு ஒரு வாழ்த்துங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் இருந்தால் உங்கள் மனைவி பேரை சொல்லி வாழ்க வாழ்க, உங்கள் மகன் மகள் இவங்க இப்படி எல்லாரையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்திட்டு, உங்கள் நண்பர்களை வாழ்த்தி, நீங்கள் வேலை பார்க்குற ஒரு நிறுவனம், அந்த முதலாளியை வாழ்க, அந்த நிறுவனத்தை வாழ்க வாழ்க, இப்படியெல்லாம் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் ஓட்டுற 2 வீலர் அது வாழ்க, கார் அது வாழ்க, சைக்கிள், இப்படி நீங்கள் அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கள் வாழணும்.
என் கண்ணில் இன்று படும் மனிதர்கள் எல்லாரும் நலமாக இருக்கணும், அவர்கள் வாழ்க வாழ்க. இப்படியே சொல்லிட்டு குடிக்கும் நீர், உண்ண உணவு, உடுத்த உடை, நம்ம தங்கியிருக்கிற இருப்பிடம், இது எல்லாத்தையும் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தணும். உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இருப்பிடம் தந்த அந்த தலைவனையும் வாழ்த்தணும். இப்போ மண்ணை வாழ்த்தணும், பொன்னை வாழ்த்தணும், பெண்ணை வாழ்த்தணும். இப்படி வாழ்க வாழ்கன்னு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எல்லாத்தையும் வாழ்த்திட்டு நிதானமாக கண்ணை திறந்து பாருங்கள். கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லாருக்கும் அந்த அதிகாலை நேரம் வாழ்த்தொலி போய் சேரும். இவர்கள் எல்லாரும் உங்கள் நினைவில் ஏற்கனவே உள்ளே தங்கியிருக்கிறார்கள். உங்களிடத்தில் அவர்களுக்கு நல்ல உள்ளங்களுக்கு சொல்லி இவர்கள் இது மூலம் நல்ல பயனை அடைவார்கள். அது மட்டும் இது பிரார்த்தனையாகவும் இருக்கும். பட் இதுக்கு சைவ உணவு ரொம்ப முக்கியம். காலையில் ஒரு பசும்பால் சாப்பிட்டுட்டு நீங்கள் பூஜையில் உட்காருங்க. பசும்பாலுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அதனால் நிறைய திருமண வாழ்த்துக்கள், ரம்ஜான் வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் போல நீங்கள் இந்த மாதிரியான வாழ்த்துக்களோடு நித்தம் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்வீர்கள். யார் ஒருவன் பூமியை திட்டக்கூடாது, பிறந்த ஊரை திட்டக்கூடாது, கட்டம் பொண்டாட்டியை திட்டக்கூடாது, பிள்ளைகள் திட்டக்கூடாது. திட்ட ஒளிக என்றால் வேகமாக பழிச்சிடும். வாழ்க வாழ்க என்றால் நித்தம் சொல்ல அதுவே மந்திரமாகி மனதிற்கு தைரியத்தை கொடுத்து அதுவே வாழ்வின் உயரிய முத்திரையாகி உங்கள் வாழ்வை ஒளிவரச் செய்யும். கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட இந்த வீடியோவை பார்த்து யாரெல்லாம் செய்கிறீங்களோ, யூ ஆர் பிகம் எ சைண்ட். நீங்கள் ஒரு யோகி, இல்லறத்து யோகி. இல்லறத்திலும் இருந்து கொண்டு ஒருவன் இறைநிலையை அடைய முடியும் என்பதற்கு வள்ளல் ராமலிங்கம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளி தந்திருக்கிறார். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.